நேற்று அடிச்சுதே 1500 தான்டா அடித்தேன். இந்த ஜோடு கேணத்துக்கிட்ட சுத்தமாக உறிஞ்சி போடலான்னு பார்க்குறியா? எது என்ன டீசல் 1500 அடிச்சுடா. அடிச்சுட்டாங்க வரும். 50 நிமிஷம் தானே ஓட்டினேன். 50 கட்டிக்கிட்டானே 1500 அடிக்கிற பாரு கோமுட்டா. நீ ஃபுல்லா உரியாத, கொஞ்சமா உரி. அப்புறம் இந்த வண்டி நாளைக்கு எடுக்கிறதுனா இதுல இருந்து அதுல பிடிச்சி ஊற்ற வேண்டியதான், அதுல இருந்து இதுல பிடிச்சி ஊற்ற வேண்டியதான். இதே பொழப்பு தான்டா நமக்கு. குடிச்சுப்படாத. அன்னைக்கு அப்படிதான் கோவிலுக்கு ஃபுல்லா குடிச்சுட்டான்டா. எப்படியும் ஒரு கால்ட்டு குடிச்சிட்டு என்னங்கிறான் தெரியுமா? கோவிலுக்கு குடிச்சிட்டு என்னங்கிறானு, அண்ணா ஏதாச்சும் வருமா? யூரினா வந்துருப்படா, ஃபீல் பண்ணாதடா, நாங்களாம் எவ்வளோ குடிச்சிட்டுண்டா அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் பயமா இருக்குதுங்கண்ணா, ஏதாச்சும் ஆயிருமா? கூடிடா கோவில் என்னடா ஆகி வரும். ஏப்ப மட்டும்தான் வரும். உள்ள பவர் சுத்தமாகி போயிரு. குடிச்சு வாட்டி வயிற்றுல நெருப்புச்சுதான் பற்றி போன. ஐயோ 1500 அடிச்சு எவ்வளோ ரூபா ஓடி இருக்கும்? 50 தானே ஓட்டினேன். அப்புறம் வண்டியில கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுடா. நான் ஒரு 2 மணி நேரம் ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு பண்ணு. பங்கு கூட காசு கொடுக்கல. என்ன பொடி ஒரு 10 ரூபா பொடி. அவன் தினமும் 3/4 மணி நேரம் தான் ஓடும். தூளை எஸ்பாலத்துக்கிட்ட இப்போதை விட்டு உடைக்க அதுக்கு அடிச்சு ஓட்டும். இந்த வண்டி ட்ரை விட்டா ஒரு அவசர வழிக்கு உழவுக்கு எதுவும் இல்லை. நான் இதுக்குதான் பார்த்து புடுறானே. பூரா டீசல் இருக்கே பிடிச்சிப்பிட்டியாடா. அது என்னத பாக்குற புடிச்சுட்டா அப்புறம் என்ன எடுத்துட்டு பாரு. அந்த வண்டி சீட்டு பின்னாடிக்குதான் இல்லை பாருல, வீட்டுல பாரு. எடுத்துட்டு வந்தியா அந்த துணி தொடச்சி அதை எடுத்து அந்த இருந்தா ஒருத்தோட தொடச்சு விட்டுக்கலாம்ல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் எடுப்பேன். எவனை எடுத்தாலும் வேஸ்ட் தொடச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னொரு ஐட்டம் யூஸ் பண்ணலாம்லாம் நினைக்கிறதில்ல. அது அசிங்கமாகி போயிடுது. ஆமா ஆமா. இப்போ அந்த இருக்கிற எல்லாமே பிடிச்சிட்டியாட பாவி தையில போனாயே வளைச்சுப்படாத. புது பொண்ணு கஷ்டமாகுது. ஊத்து இறங்கிக்கும். ஊத்து இறங்குது. ஆனா பெரிய பொண்ணு கூட இந்த அளவுக்கு வாட்டர்ல கொண்டு எவ்வளவு டீசல் ஊத்தினாலும் சல்லு 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 சல்லுன்னு போகுது. ஊத்துறதுதான் கஷ்டமாகுது. உயரமாகுதுல வண்டி. இப்ப அந்த வண்டி நாளைக்கு ஓட்டணும்னா அப்ப பார்த்துக்கலாம். இதெல்லாம் பிடிக்கவும் முடியாது. இதெல்லாம் இந்த எண்ணெயெல்லாம் பிடிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய்க்கு மேல எண்ணெய் இருந்தா, 30 ரன்னிங் மேல இருந்தா தான் உரிய முடியும். இல்லைன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு குடிச்சிட்டு தான் இருக்கணும். கொண்ட 20 லிட்டருக்கு முதல்ல கீழே கழிச்சுட்டோம்னா ட்ரை பண்ணலாம். அந்த வெங்காயத்துக்கு போய் டீசல் அடிச்சுட்டு வந்துடலாம் மங்கிலியே. போதும் மூடி நீ தானே கழட்டின? அதான் கிடங்கு வச்சுட்டு டேய் சரி வாங்கிக்கலாம்.
ஏன்டா காக்கா அச்சு போயிடுச்சா? இதே வேலை தான்டா காக்காய்க்கு. ஆ சரி வாங்கிக்கலாம், வாங்கிட்டோம். அப்புறம் போய் வாங்கிட்டு வரேன். கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மோந்து ஊற்றி போடணும்டா டேய். அங்கெல்லாம் ஊற்றினா வடன்னு கிடக்கும். எல்லாம் வெறும் மண்ணுடா சுண்டு. அப்போ வண்டி சுத்தமாக இருக்கணும், தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி அவ்வளோ புழுதியில் கிடக்குது. இந்த காக்கா குருவியெல்லாம் எச்சரிந்த நம்ம ஒரு 6 மாதம் கண்டுக்காக விட்டு 1 மாதம் கண்டுக்காக விட்டா போதும்ல. பெயிண்டே எடுத்து கொடுத்துடா. அவ்வளோ பவர்ரா சாமி. 2 இடத்துல அனாமல் தான் பெயிண்டே போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு பெயிண்ட் எடுத்து போயிடுச்சு. ஃப்ரீயாக இருந்தால் ஒரு 2 நாள் கழிச்சு வண்டி கழிவு பண்ணலாமா? நீ போயிட்டு வா. 2 நாள் காலேஜா? புத்தகம் வேகம் தான் லீவா? சரிதான். அதனாலதான் தூக்குது. Colombo. Pô. Hey! Colombo. Nó கொஞ்சம். Nó கொஞ்சம் போ. Nó கொஞ்சம் இல்ல. உட்றா. கரெக்டா அதோட இடத்துல வந்து உட்காந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நவுத்தியா? கொஞ்சம் தூக்கியா. சரி. ஏன்னா அது என்னதான் பண்ணாலும் ஆவாது. கையை கொஞ்சம் தூக்குற நம்ம வந்துட்ட. ஒரு நூல் இறக்க. ஒரு நூல். ஒரு நூல் பின்னாடி.
நேரம் வந்துருக்கணும். ஆ